திஸ் இஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜிகோட VLFF காலங்கள் தாண்டி காத்திருப்பேன் பார்ட் 15. ஓகேடா, நான் கேட்டிருந்தேன் எல்லாருக்கிட்டையும் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேடா, செகண்ட் சேனலோட லிங்க்கை வந்து நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஓகேடா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாமா? போன பாட்டு எதில் முடிச்சிருப்பேன்னா, இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. டே தான் நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ டே பின்னாடியே சுகா வந்துட்டுருக்காங்க. சோகமாக வந்துட்டுருக்காரு. இப்போ டேவும் பார்க்குறாங்க சுகா சோகமாக வந்துட்டுருக்காரு. அவர் கம்முன்னு போகலான்னு தான் பார்க்குறாரு. ஆனால் அவரால் அப்படி போகவும் முடியல. இப்போ டே தான் அப்படியே ஒரு சைக்கிளை ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ சுகா கீழே குஞ்சிட்டே நடந்து வந்து அப்படியே டேவை முட்டுறாங்க. இப்போ சுகா தான், அம்மா யாரா அது, நானே ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா டீ தான் அப்படியே பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு, எதுக்கு இவ்வளோ சோகமாக நடந்து வந்துட்டுருக்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் அப்படியே டீவை பார்த்துட்டு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டீ தான், என்ன அப்படின்றாங்க. நேற்று மட்டும் கேட்டேன் உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு வந்து என்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ மட்டும் என்கிட்ட வந்து பேசுகிற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டீ தான், ஏதோ சோகமாக இருக்கேன்னு வந்து பேசலான்னு வந்தேன், சரி விடு தெரியாமல் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ சுகாதான், டீ இல்லைடா ஒரு பேச்சுக்கு சொன்னால் அதுக்குள்ளே கோச்சிப்பியா, என்னாச்சு, ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட் டே தான், அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. இல்லையே நேற்று ஃபுல்லாக நீ என் கூட பேசவே இல்லையே, என்னை பிடிச்சி திட்டினியே அப்படின்றாங்க. நேற்று எனக்கு ஃபீவர், ஸோ நீ வந்து டென்ஷன் ஏற்றிட்டு இருந்தா, அதனால தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகாவும், அப்படியா அப்போ நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட் டே தான், நிஜமாக கிடையாது, நம்ம 2 பேர் எப்போயுமே எனிமீஸாக தான் இருப்போம் அப்படின்றாங்க. இப்போ சைடு சுகாவும், பரவாயில்ல எனிமீஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டீ பார்த்துட்டு சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயோட கையை பிடிக்கிறாங்களா. இப்போ டீ தான் அப்படியே ஷோவை பார்த்து முறைக்கிறாங்க. சுகாவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறாங்க. இப்போ டேவும் அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க சைக்கிளை வச்சுட்டு. இப்போ தான் சுகாவோட ஃபேஸு ஸ்மைலே வருது. இப்போ சுகா தான் அப்படியே சிரிச்சுட்டே வராங்க. இப்போ டேவும் அவர் வந்து பார்க்குறாரு சுகா சிரிக்கிறத பார்த்துட்டு அவரும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் காமிக்கிறாங்க. ஜேகே தான் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. என்ன டைம் ஆச்சு இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்சில் எல்லாம் டைம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜிமின் உள்ளே வராங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவாங்கள்ல, ஸோ அந்த கிளாஸ் இருக்க எல்லாருக்கிட்டையும் அப்படி பேசிகிட்டே ஜங்குக்கிட்டே வராங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினை பார்த்து, ஏன் லேட்டு அப்படின்றாங்க. லேட்டா இல்லையே நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இல்லையே 5 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஐயோடா மிஸ்ஸு கேட்குறாங்களோ நீ ஃபஸ்ட்டு கேட்குறடா அப்படின்னு சொல்லிட்டு நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நான் தள்ள சொல்லிட்டு ஜிமின் வந்து உட்காடுறாங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே ஜிமினியே பார்த்துட்ருக்காங்களா. இப்போ ஜிமின் தான், என்ன ஜேகே அப்படின்றாங்க. இப்போ ஜேகே ஜிமினியே பார்த்துட்ருக்காங்க. என்னடா அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க ஜிமின் கிட்டே. இப்போ ஜிமின் தான், என்னது இது அப்படின்றாங்க. திறந்து பாரு அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே திறந்து பார்க்குறாங்க. இப்போ அதை பார்த்தோன்னே ஒரு ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல், அப்படியே ஜிக்கி பக்கம் திரும்பி, என்ன ஜிக்கி இதெல்லாம் அப்படின்றாங்க. உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே அப்படின்றாங்க. இவ்வளோ சாக்லேட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு தேங்க்ஸ் ஜேகே அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், ஐயோ எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகேவும், தெரியுமே எப்படி உங்கள் அம்மா தான் சொன்னாங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக் அப்படின்றாங்க. தேங்க்ஸ் இருக்கட்டும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும், நான் ஒன்று எடுத்துக்கிட்டா அப்படின்றாங்க. டே பாக்ஸே உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும், ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் எடுத்துக்கிறாங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான், எனக்கு ஒன்றும் வேணாம் நீயே சாப்பிடு அப்படின்றாங்க. பரவாயில்ல எடுத்துக்கோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ சரி ஜங்குக்கு தான் ஜிமினை பார்க்குறாங்களா. இப்போ ஜிமின் சரி எடுத்துக்கோ அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், ஒன்று தான் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் சரிடாடே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிமினும் வந்து சாக்லேட்டை சாப்பிட்டு அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கும் அப்படியே ஜிமின் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. இப்போ கிளாஸில் மிஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி பார்க்குறாங்க, டேங் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. டேங் வந்துருப்பார், சுகா பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்டு போய் பேசலான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவங்க மேம் வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் தான், சரி லஞ்சில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு லெசனை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மிஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஜிமின் திருப்பியும் ஜேன்னு போடுறாங்க. இப்போ இந்த சைடு ஜேகேக்கு அந்த க்யூரியாசிட்டி வந்து போகவே மாட்டேங்குது. யார் தான் இந்த ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே யோசிச்சுட்டு ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்களா. இப்போ ஜிமின் தான், என்னாச்சு அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான்,
ஜங்குக் என்னாச்சு அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீ பார்த்துட்டு இருக்க, நான் அவ்வளோ அழகாக இருக்கேனா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் இல்லையா பின்ன அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமிதா டேய் ஓட்டாதுடா அப்படின்னு சொல்லிட்டோம். அவரும் அப்படியே அவர் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் பார்க்குறாரு எல்லாத்துலேயும் ஜே தான் போட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமீனை பார்த்துட்டு ஜேகே தான் ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் என்ன ஜங்குக்கா அப்படின்றாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு அப்படின்றாங்க. அது வந்து கேளு அப்படின்றாங்க. ஆமாம் இந்த ஜேன்னு போடுறல அவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் தான் பெண்ணை வச்சு எழுதிட்டு இருந்திருப்பாரா, அதை அப்படியே கீழே போட்டுடுறாரு அந்த பெண்ணை. இப்போ ஜங்குக் தான் டேய் என்னாச்சு அப்படின்றாங்க. இங்கே என்ன கேட்டேன் அப்படின்றாங்க. இல்லை அந்த ஜேன்றவங்க யாருன்னு கேட்டேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் தான் அது வந்து அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் சொல்லு அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அது வந்து அப்படின்றாங்க. சொல்லு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஜிமீன் யாரை சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக அவங்க மேம் தான் ஜேகே அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே திரும்புகிறாங்க. என்ன அங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க, 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் மேம் அப்படிலாம் இல்லை அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீனும் இல்லை மேம் அப்படின்றாங்க. இங்கே வா இதை வந்து இந்த சம போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமீன் தான் பேசாமல் இருந்திருக்கலாமா போ அப்படின்றாங்க. இப்போ ஜேகேவும் போகிறாரா. இப்போ ஜேகே தான் அப்படி பார்க்குறாங்க. சுகா பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஜேகேவை கூப்பிட்டோன்னே இந்த சைடு டே பார்க்குறாங்க. சுகா சிரிச்சிட்ருக்காரா. டே பார்த்தோன்னே சைலண்ட் ஆகிடுறாரு. இப்போ ஜங்குக்கும் அப்படியே சுகாவை பார்த்து முறைச்சிட்டு அப்படி போட்கிட்ட தான் வராங்க சம் போகிறதுக்காக. இப்போ இந்த சைடு டேவை தான் காமிக்கிறாங்க. சுகா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்களா. இப்போ சுகா தான் அங்கே பார் அவன் டப்பா தான் போட போகிறான், மிஸ் கிட்ட திட்டு வாங்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு டே தான் அப்படி சுகா பக்கம் திரும்பி எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத ஆசை அப்படின்றாங்க. சரி சுகா தான் இங்கே பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு அவங்க மேம் தான் சுகா அப்படின்றாங்க. இப்போ சுகா தான் மேம் அப்படின்றாங்க. என்ன அங்கே பேசிகிட்டு இருக்க, வா நீங்கள் வந்து ஒரு சம போடு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் மேம் நான் பேசவே இல்லை அப்படின்றாங்க. நான் என் 2 கண்ணால் பார்த்தேன் அப்படின்றாங்க. நான் மட்டும் பேசலை அப்படின்னா அதோ அந்த பொண்ணு பேசிச்சு, தோ அவன் பேசினான், தோ இவளும் பேசினான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க மேம் தான் பார்க்குறாங்க. ஆமாம் நான் மட்டும் பேசலை, ரோசி பேசினாங்க, அப்புறம் ஜீசு பேசினாங்க, இவங்களாம் பேசினாங்கல்ல அப்படின்றாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் அப்படி திருப்பி பார்க்குறாங்களா. எல்லோரும் வாங்க எல்லோரும் வந்து சம் போடுங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் போகிறாரா. இப்போ ஜீசுலாம் பார்க்கவே இல்லை, கையில் வச்சுருக்க நோட்டை தூக்கி சுகா தலையிலே அடிக்கிறாங்க. இப்போ சுகா தான் அம்மா அப்படின்றாங்க. ஏன்டி அடிக்கிற அப்படின்றாங்க. விஷம் 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 மாட்டேன்னா நீ மட்டும் மாட்ட விடுங்க, இன்னும் ஏன்டா மாட்டி விட்ற அப்படின்றாங்க. நீ தானே பேசினா நீயும் தண்டனை வாங்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. பைத்துக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசுவும் அப்படியே பின்னாடியே வராங்க, முறைச்சிட்டே வராங்க 3 பேருமே. சரி சுகா தான் நான் வா வந்து சம் போடுங்க அப்படின்றாங்க. இப்போ சரி சுகா தான் அப்படியே பார்த்துட்டு இப்படி கொம்முன்னு வந்து இந்த செம்ம போட்டுட்ருக்காரு. ஃபஸ்ட்டு ஜேகேலாம் போட்டுட்ருக்காங்களா. இப்போ ஜேகே பக்கத்தில் தான் சுகா நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் போய் சுகா பார்த்து அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ சுகா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சம் போட்டுட்ருக்காரு. பக்கத்துலேயே ஜிசு நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிசுவை பார்த்து ஏய் ஜிசு ஜிசு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு என்னடா அப்படின்றாங்க. ஏய் இதை கொஞ்சம் எப்படி போடணும்னு சொல்ல அப்படின்றாங்க. எங்களை மாட்டி விட மட்டும் தெரிஞ்சதில்ல, அதுவும் தெரியணும் போடு அப்படின்றாங்க. ஏய் ப்ளீஸ் சொல்லி கூட்றீ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே பார்க்குறாங்க சுகா பேசுறதா. இப்போ அவர் செம்ம போட்டு முடிச்சுட்டு அவங்க மேமை பார்த்து சாக்லேட்ஸ் கொடுத்துட்டு மிஸ் சுகா ஜிசோக்கிட்ட ஆன்சர் கேட்குறான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க மேம் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்களா. சுகா லைட்டாக கேட்டுட்ருக்காரு. அது வந்து 5 வச்சு 3 டிவைட் பண்ணு அப்படின்றாங்க. கரெக்டாக வந்துடுறாங்க அவங்க மேம் தான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க மேமை பார்த்துட்டு ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க சுகாவும் ஜீசோவும். இப்போ ஒன்றைங்க மட்டும் 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே மேம் எதுவுமே பண்ணல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட் ஜீசு தான் மேம் நான் எதுவும் பண்ணல, அவன் தான் ஆன்சர் கேட்டான், நான் அவன்கிட்ட கேட்கல அப்படின்றாங்க. இங்கே பார் கேட்குறது கூட தப்பு கிடையாது, அதை நீ சொல்கிற பற்றியா அதுதான் ரொம்ப தப்பு, 2 பேரும் வெளியே போங்க அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி சிரிச்சுட்டே இருக்காங்களா. இப்போ அவங்க மேம் தான் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து சொல்கிறாங்க. கரெக்டாக போட்டிருக்க
நீ உன் பிளேஸில் போய் உட்காரு அப்படின்றாங்க. சரி சுகா அப்படியே ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்டே போகிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே சுகாவை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ சுகாவும் பார்த்துக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் ஜிஷுவும் வெளியே போயிடுறாங்களா. இப்போ ஜிஷு தான் அப்படியே சுகாவோட காலை போட்டு மிதிக்கிறாங்க. என்னடி அப்படின்றாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை பிடிச்சி மாட்டி விட்டுருப்பேன் அப்படின்றாங்க. நான் என்னடி பண்ணேன், நான் எம்முனை காட்ட போய் தான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிசு கத்திட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி ஜங்குக்கு பார்த்து ஏன்டா இப்படி பண்ண அப்படின்றாங்க. என்ன பண்ண, இதுக்கு சுகாவை மாற்றி விட்ட அப்படின்றாங்க. அவன் தான் என்னை பார்த்து முறைச்சான், ஸோ அதுக்காக தான் அப்படின்றாங்க. அவன் கேஷுவலாக தான்டா பார்த்துருப்பான் அப்படின்றாங்க. இப்போ என்ன நீ போய் சம்பறியா அப்படின்றாங்க. இப்போ ஜிமினா ஜங்குக்கா என்னையும் மாட்டி விடுவியா அப்படின்றாங்க. இப்போ சரி ஜங்குக் தான் அப்படி பார்த்துட்டு இல்லை மாட்டி விட மாட்டேன், நீ வேலையை பார் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு அப்படி ஜிமினை பார்த்துட்டு அவர் வந்து நோட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஈவினிங் தான் காமிக்கிறாங்க. ஜேகே ஜிமின் தான் பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இப்போ ஜேகே தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பஸ் வர மாதிரியே தெரியல. அந்த பஸ் ஸ்டாப்லேயே ஜேகே ஜிமின் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ ஜிமினா எனக்கு என்ன லேட்டாக வந்துட்டோமா என்ன அப்படின்றாங்க. இப்போ சரி ஜேகே தான் இல்லையே அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் பஸ்ஸே வரல அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்களா. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரியே ஒரு காலை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜேகே தான் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படின்றாங்க. என்ன கால் வலிக்குதா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லையே அப்படின்றாங்க. இல்லை நீ போய் உட்காரு, நான் பஸ் வந்தால் பார்க்குறேன் அப்படின்றாங்க. இல்லை ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. பார்த்துட்டு ஜேகே தான் அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் ஆமாம் அப்படின்றாங்க. டேய் போய் உட்காருப்படா அப்படின்றாங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு ஜிமின் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் நான் பார்த்துட்டு ஜேகே தான் ஒன்றும் இல்லையா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படி தான் அப்படின்றாங்க. டயர்டாக இருக்கா? ஆமாம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினை பார்த்துட்டு ஜேகே தான் டயர்டாக இருக்கா, சரி நான் ஏதாவது போய் வாங்கிட்டு வரட்டேன் உனக்கு அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் போய் உட்காரு அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் சரி நான் போய் உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி உன் பேக்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட பேக்கை வாங்குறாங்க. இப்போ ஜேகே தான் அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்றாங்க. பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை வாங்கிட்டு அவரும் போய் உட்காடுறாங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, 15 மினிட்ஸ் ஆகுது, பஸ் வரா மாதிரியே தெரியல. இப்போ ஜேகே தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் வந்து அவருக்கு ஹெட்டுக்கு கை கொடுத்த மாதிரி வச்சுட்டு அப்படியே சாஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஜிமினை பார்த்துட்டாங்க. ஜேகே பார்த்து திரும்புகிறாங்க. இப்போ அப்படியே பொறுமையாக ஜிமின் கிட்ட நடந்து வராங்க. ஜிமின் பஸ் வர மாதிரி தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா ஜிமின் தூங்கியிருப்பார். இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்கான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே கை வச்சவரா ஒரு கை பேலன்ஸ் இல்லாமல் கீழே அவர் ஃபேஸ் போகுது. இப்போ ஜேகே தான் அப்படியே பிடிச்சிக்கிறாங்க ஜிமினோட ஃபேஸை பிடிச்சிட்டு அப்படி பொறுமையாக அப்படியே ஜிமின் பக்கத்தில் உட்காந்து ஜிமினோட ஹெட்டை வந்து அவர் ஷோல்டரில் சாய்ச்ச மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜேகேவும் ரொம்ப நல்லா தூங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டைம் ஆகுது பஸ் வரா மாதிரியே தெரியல. இப்போ ஜேகே தான் என்ன ஆச்சு இந்த பஸ்ஸுக்கு, ஏன் வரவே மாட்டேங்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா வெஹிக்கிள் ஸ்ட்ரைக்கு, பஸ்லாம் வராதான். இப்போ ஜேகே தான் அடப்பாவேலா இது எப்படா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி படுத்துட்டு இருக்காங்களா. ஜிமினையும் பார்க்குறாங்க. ஜிமினும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் ஃபேஸ் கிட்ட ஒரு பூச்சி வருது. இப்போ ஜேகே தான் அப்படி பொறுமையாக அந்த பூச்சியை வந்து நகர்த்தி விட்டாங்க. ஜிமின் நல்லா படுத்துட்டு இருக்காங்க ஜேகேவோட ஷோல்டரில். இப்போ ஜேகேவும் அப்படியே பொறுமையாக ஜிமின் தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினை நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே தான் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேப் தான் புக் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது, கேபும் வருது. இப்போ ஜேகே தான் அப்படி ஜிமினை பார்த்து ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. இப்போ ஜிமின் தான் அம்மா அப்படின்றாங்க. ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் என்னம்மா அப்படின்றாங்க. டேய் ஜங்குக்கா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி சொன்னேனே ஜிமின் தான் சரி ஜங்குக்கா ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ டேய் என்ன நீ பஸ் ஸ்டாப்லேயே தூங்க போறியா அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் அப்படி சொன்னேனே ஜிமின் தான் என்ன சொல்கிற ஜங்குக்கா அப்படின்றாங்க. டேய் எழுந்துடுறா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் பொறுமையாக கணத்தை வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பஸ் ஸ்டாப்பில் இருக்காங்க. என்னாச்சா அப்படின்றாங்க.
நீ தூங்கிட்ட அப்படின்றாங்க. தூங்கிட்டேனா? எனக்கு தெரியவே இல்லை அப்படின்றாங்க. டேய், நீ தூங்கிட்டேன்னா உனக்கு எப்படா தெரியும் நீ தூங்குது அப்படின்றாங்க. சரி சாரி அப்படின்றாங்க. எதுக்கு? நான் ஷோல்டர் மேலே படுத்துட்டேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்றாங்க. என்னோட ஷோல்டர் வலிக்குதான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் பஸ் வரவே இல்லையா அப்படின்றாங்க. இப்போ ஜிக்கே தான் இன்றைக்கி ஸ்ட்ரைக் தான் அப்படின்றாங்க. எனக்கு ஸ்ட்ரைக்கா? அப்போ எப்படி போகிறது அப்படின்றாங்க. டேய் அங்கே பாரு கேப் வந்திருக்கு. கேபா? யார் புக் பண்ணா? நான் தான் அப்படின்றாங்க. எப்போ புக் பண்ணா அப்படின்றாங்க. நீ தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் புக் பண்ணா அப்படின்றாங்க. சரி நான் உனக்கு காசு அப்புறமேட்டு தந்துடுறேன் அப்படின்றாங்க. நான் கேட்டேன் அவங்ககிட்ட காசு அப்படின்றாங்க. பென்சில் ஜிமினா. அப்போ வேணாம்மா அப்படின்றாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கே தான் அப்படி ஜிமினை பார்த்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேப்பில் தான் வராங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி வந்துட்டுருக்காங்க. ஜிகே வந்து அந்த காரோட விண்டோ வழியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜிகே தான் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஜிகேவோட ஷோல்டரில் ஜிமின் திருப்பி படுத்திட்டுருக்காரு. இப்போ ஜிகேவும் அப்படி ஜிமினை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. அவரும் அவரோட ஹேண்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க, ஜிமினோட ஹேண்டை. ஜிமினும் அப்படியே ஷோல்டரில் சாஞ்சிட்டு சிரிச்சுட்டே படுத்திட்டுருக்காங்க. இப்போ இதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஆகுது. ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது. இப்போ ஜிக்கி தான் அப்படியே பார்க்குறாங்க. ஜிமின் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காரா. இப்போ கரெக்டாக அவங்களோட வீடு வந்துடுச்சு. இப்போ கேப் வந்து ஸ்டாப் ஆகுது. சார் உங்களோட இடம் வந்துடுச்சு அப்படின்றாங்க. இப்போ ஜிக்கேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் நல்லா தூங்கிட்டுருக்காரு. அவருக்கு எழுப்பதுக்கும் மனசு இல்லை, ஆனால் எழுப்பியும் ஆகணும். இப்போ ஜங்குக் தான் என்ன பண்ணுறது, நல்லா தூங்கிட்டுருக்கானே, டயர்டாக இருக்குது வேறு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் என்ன ஜங்குக்கா அப்படின்றாங்க. டேய் எழுந்துருதா அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எழுந்துக்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படி ஜிமினோட கை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேபும் அந்த இடத்த விட்டு கிளம்புது. ரோட்டில் யாருமே இல்லை, இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் என்ன யாருமே இல்லை அப்படின்றாங்க. யாருமே இல்லைன்னா இந்த டைம் யார் இருப்பா வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு ஜிகே நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஜிகே தான் அப்படியே அங்கே இருக்க இடத்துல பார்த்துட்டு வர்றாரா. அந்த ஒரு இடத்துல ஜேகே பெட் ஷாப் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ ஜிகேக்கு அதை பார்த்தோன்னே தான் தோணுது, ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பர் யார் நம்ம கேட்டோம் ஒன்றும் பதில் சொல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே யோசிக்கிறாங்க. இப்போ ஜிமின்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு அவர் யோசிச்சுட்டே வராரு. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா என்னாச்சு என்ன யோசிக்கிற அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் என்கிட்ட மறைக்காத அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படி நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜிகேக்கு தான் கேட்கலாமா வேணாமான்னு தோணுது. இப்போ ஜிகே தான் அப்படி நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜிமினோட வீடும் வருது. இப்போ ஜிமின் தான் ஓகே ஜங்கக்கா குட் நைட் நான் கிளம்புறேன் பாய் அப்படின்றாங்க. இப்போ சரி ஜேகேவும் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் என்னாச்சு ஜங்கக்கா அப்படின்றாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன அப்படின்றாங்க. அது வந்து என்ன அது வந்து அப்படின்றாங்க. நான் காலைல கேட்டல என்ன கேட்டா? அதான் நோட் புக்கில் அந்த இம்பார்ட்டன்ஸே. ஆமாம் அது யாருன்னு கேட்டேன்ல அப்படின்றாங்க. இப்போ சரி ஜிமின் தான் என்ன கேட்டால் அந்த ஜே யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அது வந்து அப்படின்றாங்க. சொல்லு அப்படின்றாங்க. இப்போ சரி ஜிமின் தான் அது வேறு யாரும் இல்லை. அது வேறு யாரும் இல்லை, அது வந்து சொல்லு அப்படின்றாங்க. அவங்கள கூட உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிகே தான் யோசிக்கிறாங்க. யார் 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 யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்றாங்க. வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. இப்போ அங்கேயே ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா அப்படின்றாங்க. டேய் இதுக்கு மேலே என்னால் யோசிக்க முடியல, யாருன்னு சொல்லு அப்படின்றாங்க. ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாதுன்னு தானே கேட்குறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே உன்னோட பேர் எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் ஜேயில் தான் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து புரிஞ்சுதா அப்படின்றாங்க. புரிஞ்சுதாவா? என்ன புரிஞ்சுதா அப்படின்றாங்க. ஆன்சர் நான் உனக்கு சொல்லிட்டேன்.
உனக்கு புரிஞ்சுதுன்னா நீ எடுத்துக்கோ, இல்லைன்னா வேணாம் விடு அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான். என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ ஜிமினா ஓகே எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், நீயும் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிக்கி தான் ஆமாம் நீ வீட்டுக்கு போனால் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜிமினா அப்படியே சிரிச்சுட்டே உள்ளே போகிறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே. இப்போ ஜங்குக் தான் அவன் கேட்டான் சிவப்பாக இருக்குமா நான் கேட்டேன், அவன் இல்லைன்னா அப்புறம் அவன் எங்கே ஆன்சர் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஜங்குக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. இப்போ ஜங்குக் தான் எதுக்கு என்ன யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் அவன் லாஸ்ட்டாக என்ன கேட்டான், என்னோடய நேம் எதில் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டான். ஜியில் தான் ஸ்டார்ட் ஆகும், என்னென்னா ஜியான் ஜங்குக்கில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ தான் ஜேகேக்கு ரியலைஸே ஆகுது அவன் என்ன சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய நேமும் ஜியில் தானே ஆரம்பிக்குது, அவன் என்ன தான் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் நீ என்ன தான் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு என்ன முன்னாடியே தெரியாதே, அப்புறம் எப்படி அவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அவருக்கு மண்டே பிச்சுக்கலாம் போல் இருக்குது. அவனாக இருப்பானும், பரவாயில்ல நானாக தான் இருப்பேன், ஜியோப் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை நான் தான் ஜியோப் கிடையாது, நான் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஜேகே தான் அப்படியே தலை கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே வராங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படின்றாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் அப்படியே பார்த்துட்டு இல்லை எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, அது யாருன்னே தெரியல அப்படின்றாங்க. டே நான் உங்கள்கிட்ட ஆன்சர் எப்பயும் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. என்ன ஆன்சரு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு உன்னோட நேம் எதில் ஸ்டார்ட் ஆகும், ஜே எதுக்காக ஜேயில் ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா என் பேர் ஜியான் ஜங்குக் அப்படின்றாங்க. அப்போ என்னோடய பேர் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் பாக் ஜிமின் அப்படின்றாங்க. உன்னோட நேம் லெட்டர் எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஜேயில். அப்போ நான் யாரை வச்சுருப்பேன் அப்படின்றாங்க. யார் அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்றாங்க. இப்போ ஜேகேவும் அப்படி ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாங்களா. இப்போ ஜிமினை அப்படி சிரிச்சுட்டே ஜேகேவை பார்க்குறாங்க. ஓகேடா இந்த பாட்டு நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. ஓகேடா நெக்ஸ்ட் பார்ட் போட பார்க்குறேன். பாய்.